அணிகள்லாம் அமைச்சாங்க. இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு வெற்றியை அவர் தொட முடியல. இருந்தாலும் அப்படி அரசியல் ஆரம்பித்து ஒரு பெரியதாக வெற்றி தொட்ட ஒருவர் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இருந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய அந்த அரசியல் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அவர் மூவ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த டைமில் அவர் சிஎம் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இது வந்து அவருடைய அரசியல் பாதை. கடைசி வரைக்கும் அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவராகத்தான் இருந்தார். இன்னொரு முகம் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் தன்னுடைய உணவளிப்பு அதாவது நலிந்த கலைஞர்களுக்காகட்டும், ஏழை எளிய மக்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிற மனசை தேடி செய்கிற அந்த ஒரு உதவி வந்து அவர் செய்வார். அதுதான் வந்து அவர் பெரிதும் பேசப்பட்டது. அவரோட இறப்பிற்கு பிறகும் அது பெரிதாக பேசப்பட்ட ஒன்று அந்த விஷயம் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கூட்டம் கூடியதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ தான் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி தான் அவர் இறந்தார். 2023ஆம் வருடம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்தார். அவருடைய இறப்பு வந்து சினிமா துறையே ஆட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்பீரமாக இருந்த ஒரு மனிதன் இப்படி உடஞ்சிட்டாரே, இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. இருந்தாலும் அவருடைய உழைப்பு வந்து எல்லாருமே பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு தன்னை ஒவ்வொரு துறையிலையும் ஈடுபடுத்தி கொண்டு அந்த துறையில் உண்மையாக இருக்கணும், உண்மையை பேசணும், நம்ம மனசார செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஒரு நிகழ்வுகள்லாம் அவர் முன் வச்சது வந்து எல்லாத்துக்குமே